வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா, அவருக்கு ரொம்ப வயசாகிட்டுது. அடுத்தபடியாக ஒரு இளவரசன் பட்டத்துக்கு வரணும். அந்த ராஜாவுக்கு 3 பிள்ளைங்க, 3 பேரும் ஒன்றா பிறந்தவங்க. அதனால் 3 பேருக்கும் ஒரே வயசு. முன்ன பிறந்திருந்தா மூத்த மகனுக்கு அரச பதவியை கொடுத்துடலாம். இங்கே 3 பேருக்கும் ஒரே வயசுங்கிறதுனால யார் ராஜாவாக வர்றதுங்கிறதுல பிரச்சனை வந்துட்டுது. குதிரை ஏற்றம், வில்வித்தை இப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமை. இந்த 3 பேரில் யார் சிறந்தவன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ராஜா யோசனை பண்ணார். அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால் நேராக காட்டுக்கு போனார். அங்கே ஒரு குரு இருந்தார். அவர்கிட்ட போய் யோசனை கேட்டார். அவர் இதுக்கு ஒரு யோசனையை சொன்னார். அதை கேட்டுக்கிட்டு திரும்பி வந்தார். அதுக்கப்புறம் 3 பிள்ளைங்களையும் கூப்பிட்டார். 3 பேர்கிட்டையும் சம அளவு உள்ள பணத்தை கொடுத்தார். ஒரே அளவு பணம் 3 பேர்ட்டையும் கொடுத்தார், கூட குறைச்ச இல்லாமல். அவங்க 3 பேரும் 3 தனித்தனி மாளிகையில் குடியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு சொன்னார், இதை பாருப்பா, உங்கள் 3 பேருக்கும் ஒரே அளவு பணம் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த பணத்தை கொண்டு நீங்கள் உங்கள் மாளிகைகளை நிரப்பணும். உங்களுக்கு 7 நாள் அவகாசம். 7 நாளைக்கு அப்புறம் நான் வந்து பார்ப்பேன். மாளிகை முழுவதும் மற்ற 2 பேரை காட்டிலும் யார் ரொம்ப நல்லா நிரப்பி இருக்கிறாங்களோ அந்த புள்ள தான் எனக்கு பின்னாடி அரசனாக வருவான் அப்படின்னார். 3 பேரும் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்துருக்கிற பணமும் ரொம்ப குறைச்சல், மாளிகையும் ரொம்ப பெருசு. எண்ணத்தை வாங்கி போட்டு நிரப்புறது? முதல்ல இளவரசன் பார்த்தான். நேராக குப்பை அள்ளுற இடத்துக்கு போனான். இனிமேல் ஊருக்கு வெளியில் கொண்டுட்டு போய் கொட்டுற குப்பை வண்டியெல்லாம் என்னுடைய மாளிகைக்கு வரணும், அங்கே குப்பையை கொட்டணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். இவ்வளவு குறைச்சலான பணத்தை கொண்டு மாளிகையை நிரப்பணும்னா அதுக்கு இதுதான் வழின்னு முடிவு பண்ணிட்டான். 2வது இளவரசன் பார்த்தான். என்ன பண்ணுறதுன்னு சில பேரை யோசனை கேட்டான். உன்னுடைய சகோதரன் குப்பையால் நிரப்பிட்டான், நீ அது மாதிரி ஏதாவது செய்ய. நம்ம ஊரில் புல் தான் ரொம்ப மலிவு, கட்டுக்கட்டாக கொண்டாந்து போட சொல்லு, கொண்டாந்து போட்டுருவாங்க அப்படின்னு ஒருத்தர் யோசனை சொன்னார். அது மாதிரியே செஞ்சான். பாதி அளவு நிரப்புனா பணம் தீர்ந்து போச்சு. இதுக்குள்ளே 7 நாள் முடிஞ்சிட்டுது. ராஜாவும் குருவும் ஒவ்வொரு மாளிகையாக பார்த்துக்கிட்டே வராங்க. முதல் மாளிகையை நெருங்கவே முடியல, அவ்வளவு துர்நாற்றம். 2வது மாளிகை அழுகி போன புல், அதுவும் பாதி அளவு தான் நிரம்பி இருந்தது. 3வது மாளிகைக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தா உள்ளே எதுவுமே இல்லை. ஏற்கனவே அங்கே இருந்த 1-2 பொருள்களையும் எடுத்து அப்புறப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. வீடு பூரா காலி. நீ என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னு கேட்டார் ராஜா. பாருங்கள், அது நிரம்பி இருக்குது அப்படின்னு நான் புள்ள. ராஜாவுக்கு புரியல, கோபம் வந்துட்டுது. எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நிரம்பி இருக்குதுங்கிறான். குரு சொன்னார், கோபப்படாத, வீடு நிரம்பி இருக்குது, உனக்கு பழக்கமில்லாத உன்னால் அது நிரம்பி இருக்குது. உன்னுடைய பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறான் பார், அகல் விளக்குகளை வாங்கி தீபம் ஏற்றி வச்சிருக்கிறான். மாளிகை பூரா இப்போ ஒளியால் நிறைஞ்சிருக்குது அப்படின்னார். மன்னர் மனசு வெளிச்சமாச்சு. இந்த மகனையே இளவரசன் ஆக்கினாராம். அதான் இந்த காலத்து வாரிசுகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு பையன் ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக ஈசி சேரில் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கிறான். அப்பா புத்தி சொல்ல ஆரம்பித்தாராம், இப்படி இருந்தால் எப்படிறா, மற்றவங்க மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க வேணாமா அப்படின்னாராம். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கான் பையன். வேலைக்கு போகிறாங்க, உழைக்கிறாங்க அப்படின்னு இருக்கான். உழைச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு இவன் கேட்டிருக்கான். பணம் கிடைக்கும்னாரான் அப்பா. பணம் கிடைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னானா, வீடு கட்டலாம். வீடு கட்டினா என்ன பண்ணலாம், சோஃபா, ஈஸி சேர் இதெல்லாம் வாங்கி போடலாம். வாங்கி போட்டால் அது மேலே கால் போட்டுக்கிட்டு சுகமாக உட்காந்துருக்கலாம் அப்படின்ட்டுருக்கார். இப்போவே நான் அதுதானே பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நானும் பையன். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள்.
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.